தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கல்ட் ஃபிகராக மோடி வளர்ந்து விட்டார். இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தங்களுக்கு ரொம்ப ரொம்ப எதிராக இருக்கு. இதன் காரணமா தான் மோகன் பகவத் இப்படி பேசியிருக்காரா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? மோடி இருக்கிறது வரை அவரை தோக்கடிக்க முடியாது. மோடி நெகிர் மாதிரி வந்துட்டார். மோடியை வீழ்த்துறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. மோடி உயிரோடு இருக்கிறது வரை பாஜக ஆட்சியில் இருக்கும். நெகிர் ஆயுட்கால பிரதமராக இருந்த மாதிரி மோடி ஆயுட்கால பிரதமராக இருப்பார். ஆர்எஸ்எஸ் ஓட தலைமை அவர் தெளிவா மோடிக்கு இதெல்லாம் பொருந்தாதுன்னு சொல்லிட்டார். கடந்த காலம் சிறது. இப்பந்தான் மோடியோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகம். ஏன் இப்படி சொல்றீங்க? மோடியோட முக்கியத்துவம் மோடி இருந்தே 240 தான். மோடி இல்லைன்னா 180 110 போயிடுச்சுன்னா நாடு சோனியா கையில போயிருமாப்பா. வாஜ்பாய் பிறகு அத்வானி வந்தாரு, அத்வானிக்கு பிறகு மோடி வந்தாரு, மோடிக்கு பிறகு வேற யாரும் வருவாங்கல்ல. மொட்டை சாத்தான் குட்டையில விழுந்தான்னு பேசாதீங்க தாமரை. ஆர்எஸ்எஸ் ஓட 3 குழந்தைகள்ல வீரம், விவேகம், உழைப்பு எல்லாம் நுணுக்கம் எல்லாம் தெரிஞ்ச குழந்தையான மோடிங்கிற குழந்தை தான் சோனியாவை தோக்கடிச்சு இந்த நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸ் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாத்தி இருக்குது. அதுதான் மோடி. நேருடைய டென்யூரை மோடி பீட் பண்ணிடுவாரா சார்? ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்லயே 240 தான் சார். மோடியோட பாப்புலாரிட்டி சாச்சுரேட் ஆயிடுச்சுன்னா அது வாய்ப்பு இல்லாம போயிருமே. 4வது முறை அதை மோடி சாதிக்கணுங்கிறதா எங்க விருப்பம். 2029 சாதிப்பாரா? கண்டிப்பா சாதிப்பாரு. அதை சாதிச்சுட்டு பதவியை தூக்கி போட்டுட்டு போனாலும் எங்களுக்கு ஒன்னும் வருத்தம் கிடையாது. ஆதனைகளுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ரவீந்திரன் துரைசாமி வந்துள்ளார். வணக்கம் ரவீந்திரன் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தம்பி. சார், அதாவது மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டு. கேரவன்ல பக்கமாலாம் கற்று எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ போன வருஷமே அது ஒரு மிகப்பெரிய டிபேட்டா போச்சு. போன வருஷமே மோகன் பகவத் மோடி 75 வயது அந்த ஏஜ் கிரிட்டீரியாவை பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு. சமீபத்தில் நாக்பூர் நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் மோடியை பேர் சொல்லி அவர் சொல்லவே இல்லை. ஒரு 75 வயதுக்கு பிறகு ஓய்வு பெற்றுவிட்டு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு, இளைஞர்களுக்கு வழிவிடணும், இயக்கத்தில் உள்ளவங்களுக்கு வழிவிடணும் அப்படிங்கிற ரீதியில் மோகன் பகவத் பேசியிருக்காரு. குறிப்பாக ஆர்எஸ்எஸ் அதை மீறி மோடி வளர்ந்து விட்டாரு. கட்சிக்குள்ளார ஒரு ஒன்மேன் ஷோவா இருக்காரு. ஸோ ஒரு 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 கல்ட் ஃபிகராக மோடி வளர்ந்து விட்டார். இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தங்களுக்கு ரொம்ப ரொம்ப எதிராக இருக்கு. இதன் காரணமாக தான் மோகன் பகவத் இப்படி பேசியிருக்காரா? இந்த ஆர்எஸ்எஸ் வேர்சஸ் பிஜேபி நாம எடுத்துக்கிறதா, இல்ல ஆர்எஸ்எஸ் வெர்சஸ் மோடி நாம எடுத்துக்கிறதா? எப்படி சரி நாம புரிஞ்சுக்கணும்? என்ன நடந்துகிட்டு இருக்கு? கேரவன் ஏடு இந்த மாதிரி எண்ணம் கொண்டதுதான். ஸோ இப்படி ஒரு இதை உருவாக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. மோடி இருக்கிறது வரை அவரை தோக்கடிக்க முடியாது. மோடி நெகிர் மாதிரி வந்துட்டார். மோடியை வீழ்த்துறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஸோ மோடி உயிரோடு இருக்கிறது வரை பாஜக ஆட்சியில் இருக்கும். நெகிர் ஆயுட்கால பிரதமராக இருந்த மாதிரி மோடி ஆயுட்கால பிரதமராக இருப்பார். சரி. இதை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க, இதை தாங்க முடியாத சஞ்சய் ரவாட், அபிஷேக் மனு சிங்வி இவங்கெல்லாம் கதறாங்க, பதறாங்க. எதுவுமே ஆக போறதில்லை. ஆர்எஸ்எஸ் ஓட தலைமை குரு மோகன் பகவத்ஜி அவர் தெளிவா மோடிக்கு இதெல்லாம் பொருந்தாதுன்னு சொல்லிட்டார். கடந்த காலம் சிறது. இப்ப பேசல. இப்பந்தான் மோடியோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகம். ஏன் இப்படி சொல்றீங்க? மோடியோட முக்கியத்துவம் 240. மோடி இருந்தே 240 தான். மோடி இல்லைன்னா 180 110 போயிடுச்சுன்னா நாடு சோனியா கையில போயிருமாப்பா. இந்த நாட்டோட மானத்தை, ஆர்எஸ்எஸ் மானத்தை, பாஜகவின் மானத்தை, ஆர்எஸ்எஸ் குழந்தையான மோடி தானே காப்பாத்தினாரு. அப்புறம் ஏன் சார் லாஸ்ட் எலெக்ஷன்ல உத்தரப்பிரதேசத்துல ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்கல? ஒரு மிகப்பெரிய கோட்டை விட்டுருச்சு எங்க பாஜக. ஏன் ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்கல? மோடி வேணா, காங்கிரஸ் கூட வந்தாலும் வரட்டுங்கிற மைண்ட் செட்டுக்கு ஆர்எஸ்எஸ் தலைமை வந்துட்டாங்கல்ல. காங்கிரஸ் அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அகிலேஷ் யாதவ் தான் அங்க. இது அப்படி ஒரு கருத்து பரவலா பேசப்படுது. ஓகே, அந்த கருத்து இருக்கத்தான் செய்யுது. எந்த அளவுக்கு உண்மை, அது உண்மை தன்மை என்ன என்பதெல்லாம் கேள்விக்குறியா இருந்தாலும் கூட பொது புத்தியில அப்படி ஒரு கருத்து இருக்கத்தான் செய்யுது. அது ஜேபி நட்டா, பாஜக நாங்களே வளர்ந்துட்டோம், அதுல ஆர்எஸ்எஸ் உழைப்பு ஹரியானாவில் பெரிய அளவுல இருந்தது. ஏன்னா மீண்டும் சோனியா கையில நாடு போயிடக்கூடாது. மகாராஷ்டிரால மிகப்பெரிய அளவுல இருந்தது. காரணம் அதுதான். ஆக மோடிங்கிறவரோட வெற்றி, அவரும் ஆர்எஸ்எஸ் காரர் தான், ஆர்எஸ்எஸ் தான். அவரையும் ஆர்எஸ்எஸ் பிரிச்சு பார்க்க வேண்டாம். தாயும் பிள்ளையும் எல்லாமே ஒண்ணுதான்.
பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஆர்எஸ்எஸ் தான் மோடி. அப்புறம் ஏன் சார் மோடி வந்து பிரதமர் ஆகி ஒரு 10 வருஷம் ஆன பிறகும் ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை அலுவலகத்துக்கு போல? சமீபத்தில் தானே போனாரு. அப்போதான் வந்து சஞ்சய் ராவத் வந்து மோடி தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் பத்தி பேசுவதற்காக நாக்பூர் வந்தாரும், ஹேஷியமா அவர் சொன்னாரு. சஞ்சய் ராவத்தை பொறுத்த அளவுல மோடி பெரிய த்ரெட்டா இருக்கிறாரு. மோடி இருக்கிறது வரை சிவசேனாவுக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறாரு. சிவசேனாவை மோடி பாப்புலாரிட்டி வீழ்த்தினாதான் நினைக்கிறாரு. ஸோ அவர் அப்படித்தான் பேசுவார். சார் கட்சியை உடச்சனால தான் சார் அங்கே ஜெயிச்சாங்க. மோடி பிரைம் மினிஸ்டருங்கிறதுல தான் விழுந்து விட்டோம்னு சிவசேனா நினைக்கிறாங்க. கோபத்தை உடைச்சாங்க, அதனால மோடி அவங்க ஏத்துக்கல. மோடி அவங்க ஏத்துக்கணும்னு நான் சொல்ல வரல. மோடி இருக்கிறது வரை அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் வந்து டூம் ஆகுது, அடி வாங்குது. ஸோ அவங்க பேசத்தான் செய்வாங்க. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பேசத்தான் செய்வாங்க. காரணம் 4வது முறையும் மோடிஜி ஃபார் PM 2029 நாங்கள் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவிலே மொத மோடிக்காக பாரத் பதக்ஜி 2014 மேல என்ன பார்த்த பிறகு மோடிஜி ஃபார் PM 2019 நாங்கள் இது பண்ணணும், நிறைய விஷயங்களை பண்ணணும். அதில் ஆட்சிக்காரியம், ஒரு பிராமின் டாமினேட்டட் மினிஸ்ட்ரியை ஒரு ராஜ்புட் விபி சிங்கை வச்சு தேவிலால் கவிழ்த்துறது மாதிரி நம்மளை கவிழ்த்துறக்கூடாது, அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லும்போது தான் இட் இஸ் எம்பர்டட் இன் மோடிஸ் மைண்ட் வி குட் ரீகண்டில் இட்டுங்கிற அளவில் ராஜ்புட் சிஎம்ஸை போட்டார். யோகி ஆதித்யநாத் இமாச்சல் உத்தரகண்ட்லாம் ராஜ்புட்டுகளை சிஎம்மாக போட்டார். இதை நான் வந்து சுந்தரராஜ சோழன் ஒரு பெரிய மோடி பக்தர், நான் தேசபக்தர், பாஜக ஆதரவாளர், மயிலாடுதுறை சேர்ந்த ஒரு நண்பர், அவர்கிட்ட இந்த மாதிரி தான் மோடி போடுவார். ஓஎன்ஜிசி வேலை பார்க்குறாரு அவரா? எஸ், அவரே தான். காமராஜ் 2 பிரதமரை கமாண்ட் பண்ணும்போது அவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு சோஷியல் நெகட்டிவிட்டி வந்ததாட்டு ஐயா தேசபக்தர், சுதந்திர போராட்ட தியாகி சீனிவாச ஐயங்காரோட மகன் ஐயா சாருகாசன் உண்மையை நேர்மையாக சொல்லக்கூடியவர். அதே மாதிரி மோடிக்கு குஜராத்தில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லும்போது பட்டேல்கள், இன்னைக்கு பட்டேல்கள் மோடிக்கு ஆதரவாக இருக்காங்க, அன்னைக்கு எதிர்த்த போது ஹோலி சத்திரியர்கள் நம்ம முத்திரையர்களை இது கொண்டு அதற்கு ஒரு கவுண்டர் ஓட் பேங்கை மோடி உருவாக்குறதுக்கு நம்மளோட சஜஷன்ஸ் வந்து மோடிக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. சார் நீங்கள் பண்ணியிருக்கீங்க சார், நீங்கள் வந்து ப்ரோ மோடியாக பேசியிருக்கீங்க, மோடிக்கான பல்வேறு இதை நீங்கள் பிஎம்ஓக்கெலாம் நீங்கள் வந்து அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சார். ஆனாலும் 3வது முறையாக வந்து பாஜகவில் ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை அமைக்க முடியலையே. 2 மாநில கட்சிகளில் தயவால தானே மோடி இருக்காரு, மோடியுடைய பாப்புலாரிட்டி குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறத வந்து ஆர்எஸ்எஸ் உணர்ந்துருக்காங்களே. உண்மை, அப்பவே நாங்கள் பதட்டப்பட்டோம். யூபியை பற்றி நாங்கள் எழுதும் போது மோடிக்கே எழுதணும். முலாயம் சிங் யாதவுக்குள்ள எதிர்ப்பு அகிலேஷ் யாதவுக்கு இல்லை, அதனால சிக்கல் ஆயிடக்கூடாது, யாதவ் கம்யூனிட்டிக்கு அக்செப்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டு முன்னாடி கடாமடானி காக்கி ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு ரிசர்வேஷன் இதில் அப்பர் காஸ்டுகளுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அகிலேஷ் யாதவோட ஒய்ஃபே ராஜ்புட் லேடி டிம்பிள், அவங்க டிம்பிள் வந்து ராஜ்புட் லேடி காலேஜில் படிக்கும் போது லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு. அவரோட நைசிட்டி, அவரோட அணுகுமுறை வந்து முலாயம் சிங் யாதவுக்குள்ள கரடு முரடான எதிர்ப்பு இல்லை. ஸோ அகிலேஷ் யாதவுக்கு பாப்புலாரிட்டி ஏறுது யூபியிலங்கிறத தேர்தலுக்கு முன்னே மோடிக்கு நாம சொன்னோம். அது மட்டும் இல்ல, கடைசி கட்டத்தில் ஒரு வேளையில நீங்க எனக்கு 240 வந்து 293 வந்து மெஜாரிட்டி வந்துட்டு கடவுளின் குழந்தை மோடி வந்து 3வது முறை வெற்றி பெற்றுட்டாருங்கிறது ஒரு உண்மையா இருந்தாலும், ஒருவேளை சிலிப்பானா எக்காரணம் கொண்டும் அதிகாரம் சோனியா காந்தி குடும்பத்துக்கு, இந்திரா காந்தி குடும்பத்துக்கு போகக்கூடாதுங்கள நாங்க தெளிவா இருந்தோம். அப்பவும் நாங்க ஒரு சான்ஸ் எடுக்காண்டான்னு பிளான் பியா தேவைப்பட்டா நீங்க வந்து நான் 272 வரும்னு சொன்னேன் எல்லா இதுலயுமே. பட் ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ்ங்கிறதுல எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதிகாரம் பாஜக விட்டு சோனியா காந்தி குடும்பத்துக்கிட்ட இன்னொரு தடவை பெயரக்கூடாதுங்கிற இதுல பெங்கால் சகோதரி மம்தா பானர்ஜி சீஃப் மினிஸ்டரா வைக்கணும், சரத்பவார் கூட டீல் பண்ணணும், இந்த மாதிரிப்பட்ட ஒரு அல்டர்னேட்டிவ் வச்சிருந்தீங்க. நிச்சயமா நாங்க வந்து கண்ணை மூடிக்கிட்டு மோடிக்காக திங்க் பண்ணக்கூடியது இல்லை. ஓகே, 240 வந்துட்டு நீ என்ன 272 சொன்னிய, 240 வந்துட்டு நீ இப்ப நீ கேட்கலாம் தம்பி தாமரை, கேட்கலாம், தப்பே இல்லை. நான் 272 வந்தா போதுன்னு சொன்னேன். 240 வந்தது எனக்கு ஷாக்கு தான். பட் மெஜாரிட்டி வந்தது. ஆனா ஒரு வேளையில இந்த சிக்கல் இருக்குங்கிறத அப்பவே மோடிக்கு சொன்னவன் ரவீந்திரன் துரைசாமி. சார் 2024 இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது 2029 சிக்கல் இருக்காதா சார்? மோடியோடைய பாப்புலாரிட்டி சாச்சுரேட் ஆகிக்கிட்டே இருக்குன்னு ஆர்எஸ்எஸ் நம்ம நினைக்கிறாங்க. கண்டிப்பா இதை ரொம்ப பெரிய மனிதா நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் கூட என்ன அலர்ட் பண்ணாரு. மிகவும் மதிக்கக்கூடிய அபிமானத்துக்குரிய ஒரு பெரிய மனிதர் கூட என்ன இதை அலர்ட் பண்ணாரு. உண்மைதான் அது. அப்ப மோடி இருந்தே இந்த பொசிஷன்னா, மோடி இல்லைன்னா 200 தொடாத.
அப்புறம் யார் யோகி எல்லாம் இருக்காருல்ல சார், அவங்க தான் அல்டர்னேட்டிவ் வச்சுக்கிட்டே இருக்காங்களே சார் பாஜகவுக்கு. வாஜ்பாய் பிறகு அத்வானி வந்தாரு, அத்வானிக்கு பிறகு மோடி வந்தாரு, மோடிக்கு பிறகு வேற யாரும் வருவாங்களே. மொட்டை சாத்தான் குட்டையில விழுந்தான்னு பேசாதீங்க தாமரை. வாஜ்பாயும் அத்வானியும் சோனியா கிட்ட தோத்து 3வது முறை ஒருத்தர் வந்து சோனியாட்ட தோத்தா இந்த நாட்டின் மானம், ஆர்எஸ்எஸ்ஸின் மானம், பாஜகவின் மானம் எல்லாம் பெயருங்கிற சூழ்நிலை தான். ஆர்எஸ்எஸோட 3 குழந்தைகள்ல வீரம், விவேகம், உழைப்பு எல்லாம் நுணுக்கம் எல்லாம் தெரிஞ்ச குழந்தையான மோடிங்கிற குழந்தை தான் சோனியாவை தோக்கடிச்சு இந்த நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸ் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாத்தி இருக்குது. அதுதான் மோடி. சோ அந்த மோடி வந்து ஆயுட்கால பிரதமர் தான் இந்தியாவுக்கு. 2029 மோடிஜி ஃபார் பிஎம் 2029 நாங்க தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல இப்பவே நான் ஏன் சொல்ல வந்தேன்னா 2024க்கும் நாங்க பிளான் பி வச்சிருந்தோங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்றோம். அதிகாரம் எப்படியும் சோனியா காந்தி குடும்பம் கையில போயிடக்கூடாது. பெங்கால் சகோதரி மம்தா பானர்ஜி பிஎம் ஆனாலும் பரவாயில்லங்கிற ஒரு எண்ணத்தை நாங்க வச்சிருந்தோம். ரைட். அத 2024லயும் ஜேடிஎஸ் உடனே கூட்டணி சாக்குன்னு சொன்னது நாங்க தான். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மோடிக்காக கட்சிக்கு வந்தவர், தமிழ்நாட்டின் பாஜகவின் முகமா நிற்கக்கூடியவர், ஒரு ஒரு என்ன சொல்லன்னு தெரியல, ஒரு லெசின்பாடு பர்சன் என்ன அண்ணாமலைக்கு ஃபேன் பாயினார். மோடிக்கு வேல்யூ அடிஷனா இருக்க யாருன்னாலும் நான் பாராட்டுவோம் ஐயா, அது அண்ணாமலையா இருந்தா யாரா இருந்தா எனக்கு என்ன. சோ அந்த அண்ணாமலை வந்து அன்னைக்கு PL சந்தோஷ பார்த்து உடனே ஜேடிஎஸ் அலையன்ஸுக்குள்ள கொண்டு வந்தாரு. ஜாட்டுகளை எதிர்க்காங்கன்னு சொன்னதும் அஜித் சிங்க உள்ள கொண்டு வரணும்னு சொன்னோம், கொண்டு வந்தாங்க. நாங்களும் இந்த 240 வர்றதுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். மோடி நோஸ் இட். we are not bothered about Tom, Dick and Harry or anybody else. மோடிக்காக தான் நாங்க அந்த இதை செய்கிறோம். மோடி ஃபார் பிஎம் 2029 நாங்க பல இதுகளை மோடிக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில தான் எடப்பாடி மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் 24 ஏமாத்தின மாதிரி 29 ஏமாத்திடுவாரு. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு வாங்கணுங்கிறத தெளிவா சொல்லியிருக்கோம். RSS ஏத்துக்கிறாங்க, அண்ணாமலை ஏத்துக்கிறாரு, மோடி, அமித்ஷா, நட்டா, சந்தோஷ் எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு அமித்ஷாவும் கூட்டணி ஆட்சிங்கிறத தெளிவா சொல்றாரு. அதாவது பாஜக தோற்றக்கூடாது, பாஜகவுடைய மானம் தோற்றக்கூடாது, RSS உடைய மானம் தோற்றக்கூடாதுங்கிறீங்க. ஆனா RSS உடைய தலைவர் தான் சொல்றாரு 75 வயசுல வந்து எல்லாரும் மோடிக்காக சொல்லல தாமரை. அப்புறம் யாருக்காக சொல்றாரு சார்? மோடிக்காக சொல்லலாம், அப்புறம் யாருக்காக சொல்றாரு? அந்த 75ங்கிற கிரைட்டீரியா முரளி மனோகர் ஜோஷிக்கு பொருந்துச்சு, அத்வானிக்கு பொருந்துச்சு, மோடிக்கு பொருந்தாதானே அவங்க கேக்குறாங்க. யாருக்கு சொல்றாரு? இப்போ யாருக்கு இந்த இண்டிகேஷன் பண்றாரு? ஒன்னும் உங்களுக்கு புரியல. வாஜ்பாய் தோற்றவர், சரி. அத்வானி தோற்றவர், சரி. அத்வானிக்கு உழைப்பு பெருசு. இந்துக்களை VP சிங் பிளவுபடுத்த நினைக்கும் போது எனக்கு அதுல சில விஷயங்கள்ல என்னோட உணர்வும் சில இடங்கள்ல கிராஸ் பர்பஸ்ல போகும். அதுல மறைச்சுக்கிட்டெல்லாம் நான் எதையும் பேச மாட்டேன். பட் ஓவரால் இந்துக்களை பிளவுபடுத்தும் போது அந்த இந்துக்களை பிளவுபடுத்தின VP சிங்க்கு எதிராட்டு ஒரு இதுகளை பண்ணி கட்சியை வளர்த்தது அத்வானி தான். நான் மறுக்க வரல. ஒரு அக்செப்டன்ஸ் ரிசர்வேஷன் கொண்டு வந்தார் சார். பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்னு பேசுறீங்க நீங்க. வந்து ரிசர்வேஷன் கொண்டு வந்த VP சிங் வந்து பிற இந்துக்களை பிளவுபடுத்துறாருங்கறீங்களே. அதத்தான் எனக்கு அதுல இது உண்டுன்னு அந்த ஒரு ரைடர் சொல்லி தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அந்த VP சிங்கோட நடவடிக்கையால பலன் பெற்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவன். VP சிங்க்கு அந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். பட் இந்துக்களை பிளவுபடுத்துங்கிற கூடிய பாஜக கொள்கையில பேசாம இருந்தா பாஜக வளர்ச்சி அந்த இடத்துல தடைப்பட்டு போயிருக்கும். அத அத்வானி ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்றாரு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது. அந்த அத்வானியோட அந்த உழைப்புல வந்தவர் தான் தாமோதராஸ் நரேந்திர மோடி. VP சிங்கோட அரசியல்ல வந்தவர் தான் தாமோதராஸ் நரேந்திர மோடி. VP சிங் அரசியல்ல வந்தவர் தான் கல்யாண் சிங். VP சிங் அரசியல்ல வந்தவங்க தான் உமா பாரதி சௌகான். VP சிங் அரசியல்ல வந்தவர் தான் சுஷில் மோடி. சோ VP சிங் வந்து ஒரு பெரிய மாறுதலை கொடுத்தாரு. அது இந்துக்களை பிளவுபடுத்தி பாஜகவை காலி பண்ண விடாம அதை கட்டி காத்ததுல அத்வானிக்கு பங்களிப்பு பெருசா இருக்குது. என்னோட பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறதுல இன்னைக்கும் VP சிங் செய்ததை நான் நன்றி உணர்வோட VP சிங்கை நான் நினைவு கூறுகிறேன். அதுல நான் தயங்குறதே கிடையாது. பட் VP சிங்கோட அரசியலோட பை ப்ராடக்டா வந்து நின்னவர் தான் தாமோதராஸ் நரேந்திர மோடி. தாமோதராஸ் நரேந்திர மோடி ஒரு OBC லீடர், ஹிந்து இருதய சாம்ராட், ஒரு வளர்ச்சிக்கான தலைவர், ஒரு ரொம்ப இன்டிபாக்டிபிள் ஒர்க்கர். ஒரு நாள் கூட அவர் லீவ் எடுத்தது கிடையாது பிரைம் மினிஸ்டர். சோ இந்த அளவுக்கான ஒரு தலைவரால தான் சோனியா காந்தியை 3வது முறை வெற்றி பெறதை தடுக்க முடிஞ்சது. இன்னும் இந்த நாட்டை சோனியா காந்தி கிட்ட கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறவன் தான் மோடிக்கு எதிராக பேசுவான்.
இந்த நாட்டை சோனியா கையில கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறவன் தான் மோடிக்கு எதிராக பேசுவான். சரி, மோகன் பகவத் அப்படி பேசவில்லை. மோகன் பகவத் யாருக்காக அப்படி பேசினாரு? 75 வயசுல ஓய்வு பெறணுங்கிறது மோகன் பகவத் யாருக்காக அப்படி பேசினாரு? 100க்கு 100 மோடி அதுல எக்ஸெப்ஷன் தான். காமராஜ் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வர்றாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். பிளான் கே. அப்போ வந்து நெஹ்ரு நான் ரிசைன் பண்றேன்னு சொல்றாரு. நீங்க ரிசைன் பண்றாருன்னா நான் திட்டத்தையே வாபஸ் வாங்குறேங்கிறாரு காமராஜ். எப்படி நெஹ்ரு அதே மாதிரிதான் மோடி. மோடியையும் நேருவையும் நீங்க கம்பேர் பண்றீங்க சார். ஆனா வந்து மோடி மீது பல்வேறு விமர்சனங்கள் சமீபத்துல மோகன் பகவத்தே வச்சிருக்காரு. அந்த பயாலஜிக்கலா பிறக்கல, கடவுளின் குழந்தைங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு. அதற்கு எதிராக மோகன் பகவத் பேசியிருக்காருல. மோடிய 4 ஜாதியில சொல்றாங்க குஜராத்ல. 4 ஜாதியில சொல்றாங்க மோடிய. அது அங்க எனக்கு மோடிக்கு லாயலிஸ்ட் எங்கள்கிட்ட வரக்கூடியன்னு சொல்லுவாங்க. அது ஜாலியா சொல்லுவாங்க. 4 ஜாதியில சொல்றதுனால ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு தலைவர் ஆயிட்டாரு அவரு. இந்தியாவிலே மோடி அளவுக்கு இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தினது யாரும் கிடையாது. 19ஆம் ஆண்டு 2019 வரும்போது சொன்ன இந்துக்களுக்கு ஒரு தலைவன் பிறந்து விட்டான்னு இதே உங்க ஆதரவுல நான் பேட்டி கொடுத்திருக்கிறேன். இங்க கேட்டிருப்பீங்க. அவர் பயாலஜிக்கல் சொன்னது என்னன்னா, ஜாதி அடிப்படையில நீங்க இந்துக்கள் பிளவுபட்டு மெஜாரிட்டி கொடுக்கறத விட்டுறாதீங்கிறது தான் அவர் சொன்னாரு. ஜாதி அடிப்படையில ராஜஸ்தான்ல ஜாட்டு ராஜ்புட் பிரச்சனையில ஒரு பிராமணரை போட்டதுல ஜாதி அடிப்படை அங்க இருந்தது. முன்ன உள்ள காலகட்டத்துல ஜாட்டும் ராஜ்புட்டும் அடிச்சுட்டு இருக்கும்போது காஸ்ட் நியூட்ரலா ஒரு பனியாவையோ பிராமினையோ போட்டா நிற்கும். இப்ப வந்து வசுந்தரா ராஜி எனக்குள்ள அதிகாரம் இல்லைன்னு வேலை பார்க்கும்போது அவங்க மாஸ் லீடர், அதுல 11 சீட் அவுட்டு. சரி, யூபியில உள்ள பிரச்சனையில கோரி குருமிகள் கேசவ பிரசாத் மௌரியா நாங்க உழைச்சி வந்ததுக்கு நீங்க யோகிட்ட கொடுத்துட்டீங்கிறதுல கோரி குருமிக்கு கேசவ பிரசாத் மௌரியா போன்றவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கு. நான் எவ்வளவு டீப்பா நான் போக வேண்டாம்னு நினைக்கிறேன் அதை. அப்ப அது சில பாதிப்பை ஏற்படுத்திச்சு. அப்ப இது பிரைம் மினிஸ்டருக்கான தேர்தல், என்ன நீங்க ஜாதியில பாக்காதீங்கன்னு மோடி சொல்றாரு. அதுதான் நான் கடவுளின் குழந்தைன்னு அவர் சொன்னாரு. நாங்களும் அதை வலியுறுத்துறோம். மோடியை பொறுத்தவரை குஜராத்ல 4 ஜாதியில சொல்றாங்க. நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார் மாதிரி ஒரு அப்பர் காஸ்ட், மோத் காஞ்சிங்கிற ஒரு அப்பர் காஸ்ட் தன்னோட காஸ்ட பிசியில சேர்த்ததாட்டு காங்கிரஸ்காரன் சொல்றான். ஆயில் பிரஷர் டெலிங்கிறதுல சொல்றாப்புல மோடிக்க பாட்டியும் மாயாவதிக்க பாட்டியும் அக்கா தங்கச்சி ஒரு ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற சொல்றாப்புல. அப்பதான் மாயாவதி கேட்டாங்க, அவங்க ஷெட்யூல் காஸ்ட் நீச்சு கிடையாது, என்ன நீச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. நீச்சுங்கிற ஒரு இதுலயும் சொல்றாங்க. 4 ஜாதியில மோடியை சொல்றாங்க. அதனாலதான் மோடி எல்லா இந்துக்களுக்கும் பொதுவான ஒரு காஸ்ட் நியூட்ரல் ஆயிடுறாரு. நீச்சில இருந்து நாட்டுக்கோட்டை செட்டியார் மோத் காஞ்சி வர சொல்றாங்க. சரிங்க சார். அதாவது மோகன் பகவத் வந்து மோடி வந்து எக்ஸெப்ஷன் பண்ணி தான் சொல்றாருங்கிறீங்க. ஆர்எஸ்எஸும் தோற்றக்கூடாது, பாஜகவும் தோற்றக்கூடாதுங்கிறீங்க. லாஸ்ட் யூபியில ஏன் சார் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து வேலை பார்க்கல? ஏன் வந்து மோடி பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல? ஏன் வந்து யோகி ஆதித்யநாத் தான் அந்த எலெக்ஷன் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாரு? இவர் நட்டா பேச்சுக்கு அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்கலாம். இந்திரசேன ஐயங்கார் வந்து மிக கடுமையா ராஷ்டிரிய முஸ்லீம் மாஞ்சு முதற்கொண்டு எல்லா ஆர்எஸ்எஸ்ல இருந்து எல்லாரும் செய்த உழைப்புல தான், அமித்ஷாவுக்கு வீகத்துல தான் 3வது இடத்துக்கு போன பாஜகவை முதல் இடத்துக்கு யூபியில கொண்டு வந்தாங்க. சரி, அதுல ஆர்எஸ்எஸ் உழைக்கலங்கிற ஒரு இதையும் தாண்டி அகிலேஷ் யாதவுக்கு இமேஜ் யாருதுன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அகிலேஷ் யாதவுக்கு வந்து முலாயம் சிங் யாதவுக்குள்ள எதிர்ப்பு இல்ல. ஒருவேளை யூபி கால வாரிட்டுன்னா அதிகாரம் சோனியா குடும்பத்திட்ட பெயரக்கூடாது, நம்ம பெங்கால் சகோதரி மம்தா பானர்ஜி கையிலையாவது போட்டு சோனியா குடும்பத்திட்ட பெயரக்கூடாதுன்னு நானே மோடிக்கு எழுதியிருக்கேன். அப்ப நான் பிரியம் பண்ணதானே செய்தேன். இப்பவும் நம்ம கவனம் என்னன்னா 240 தான் வந்திருக்குது. இது ஒட்டுல புட்ட வச்ச கதையா தான் இருக்குது. மோடி இல்லைன்னா சிக்கலாகி சோனியா தரப்பு கையில அதிகாரம் பெயருமே, அதை எப்படி அலோவ் பண்ண முடியும்? சோ மோடி இருந்தாதான் பாஜகவால் 2029 ஜெயிக்க முடியும்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. மோடிஜி ஃபார் பிஎம் 2029க்காக இந்தியா ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டிலயும் அதுல அலர்ட்டா இருந்து பண்ணிட்டு இருக்கிறோம். 1-1 2029 கொண்டு வந்து இங்க கணிசமான சீட்டை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறோம். 26 இன்னும் எங்களுக்கு முக்கியம் இல்ல. ஓகே சார், அதாவது மோடி இடத்துக்கு யோகியால வர முடியாதுங்கிறீங்களா சார்? யோகி ஒரு நல்ல தலைவர். யூபியில வந்து 2வது முறை ஒருத்தர் சிஎம்ஆ வர்றதே ஒரு பெரிய விஷயம். அவர் கட்சி கட்டுப்பட்டு டிசிப்ளின் சோல்ஜரா இருக்கிறாரு. 2வது முறை 10 மாசம் யூபி சிஎம்ஆ இருந்தாலே பிரைம் மினிஸ்டர் போஸ்டை ஏம் பண்ணுவாங்க. அது என்டி திவாரியா இருந்தாலும் சரி, விபி சிங்கா இருந்தாலும் சரி, வீர்பத்ர சிங்கா இருந்தாலும் சரி, ஹேமநந்தன் பகுனாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் யூபியில ஒரு பிராமின் ராஜ்புட் வந்து யூபியில வந்து ஒரு லீடர் ஆயிட்டாருன்னா, மத்திய பிரதேச பிராமின், ராஜஸ்தான் ராஜ்புட், அந்த ராஜ்புட் பிராமின் 2 கம்யூனிட்டியில ஒருத்தர் வந்து அவங்க தான் வருவாங்க. யூபியில ஒரு 2 வருஷம் அவங்க சிஎம் ஆயிட்டா இருந்தாலே உடனே பிஎம் போஸ்ட் கண்ணு வச்சிருவாங்க.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யோகி ஆதித்யநாத் ப்ரொஜெக்ட் ஆகி வரல. நீங்க பட்னாவிஸ் கொடுத்த மாதிரி ஓபிசி லீடரான கேசவ பிரசாத் மௌரியாவுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஒரு கோரி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, கோரி குருமி, நம்ம ஒரு கள்ளர் மரவர் மாதிரி ஒரு ஃபரோசியஸ் கம்யூனிட்டி. பிஜேபிக்கு அவங்க ஆதரவு தந்து தான் பின்னடைவு, அப்பர் காஸ்ட் ஓட்டு மட்டும் போதாது, பின்னடைவு வருங்கிறதுல கோரி குருமி ஆதரவுல தான் இடத்துக்கு பிஜேபி வராங்க. அப்ப அந்த ரிவார்ட கேசவ பிரசாத் மௌரியாவுக்கு தான் பட்னாவிஸ் மாதிரி கொடுத்துருக்கணும். அவங்க ஏன் ராஜ்புட் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ஹிந்து ஐடென்டிட்டி உள்ள ஒரு எம்பியா இருந்தவரை கொண்டு வந்தாங்கன்னா, அது ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு யோகி தான் ஒரு அடையாளமா இருக்க முடியும். கேசவ பிரசாத் மௌரியாவை வச்சா இந்து சொசைட்டிலையும் ஜாதி பிரச்சனை இருக்கு, தமிழ் சொசைட்டிலும் ஜாதி பிரச்சனை இருக்குது. இந்து கான்சியஸ்னஸ் இஸ் கப்புள்ட் வித் காஸ்ட் கான்சியஸ்னஸ், தமிழ் கான்சியஸ்னஸ் இஸ் ஆல்சோ கப்புள்ட் வித் காஸ்ட் கான்சியஸ்னஸ். இப்ப தெரியும் உங்களுக்கு, கள்ள இருக்கிறது, ஆடு மாடு மேய்க்கிறது எல்லாமே அந்த இது உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்லும் போது கேசவ பிரசாத் மௌரியாவுக்கு தான் கொடுத்திருக்கணும் பட்னாவிஸ் மாதிரி. கேசவ பிரசாத் மௌரியாவுக்கு கொடுத்தால் அது ராஜ்புட்டும் பிராமின்ஸும் எப்படி எடுத்துக்குவாங்கிறது மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல பெரிய பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சூட் ஆகக்கூடிய காஸ்ட் நியூட்ரலாட்டு 4 ஜாதியில சொல்லக்கூடிய நீச்சில இருந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்ல இருந்து வர சொல்லக்கூடிய மோடியால தான் 2029 சோனியா குடும்பம் அதிகாரத்துக்கு வர்றதை தடுக்க முடியும். இந்துக்களின் பொதுத்தள தலைவர் மோடி தான். இந்துக்களுக்கு ஒரு தலைவன் பிறந்துட்டாங்கன்னு சொல்ற மாதிரி ஆழ்வார்கள், நாயன்மார்கள் யாருமே ஒன்றிணைக்க முடியாத அளவுக்கு மிக அதிக அளவு இந்துக்களை ஒன்றிணைச்சது மோடி தான். வாஜ்பாய், அத்வானி ஒன்றிணைச்சதை விட 2 மடங்கு இந்துக்களை ஒன்றிணைச்சது மோடி தான். அவருக்கு இணையாட்டு அவரோட ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னொரு லீடர் கிடையாது. நான் யோகிக்க மெரிட்டை குறைச்சு சொல்ல விரும்பல, அமித்ஷாவுக்கு மெரிட்டை குறைச்சு சொல்ல விரும்பல, சவுகானுக்கு மெரிட்டை குறை சொல்ல விரும்பல. பட் மோடிக்கு மெரிட்டுக்குள்ள யாரும் இல்லைங்கிறது அது கடவுளின் குழந்தை தான். ஓகே சார், நேருடைய டென்யூரை மோடி பீட் பண்ணிடுவாரா சார்? ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்லயே 240 தான் சார். இன்னமும் குறைஞ்சிருச்சா என்ன பண்ணுவீங்க? மோடியுடைய பாப்புலாரிட்டி சாச்சுரேட் ஆயிடுச்சுன்னா அது வாய்ப்பு இல்லாம போயிருமே. 4வது முறை அதை மோடி சாதிக்கணுங்கிறதா எங்க விருப்பம். 2029 சாதிப்பாரா? கண்டிப்பா சாதிப்பாரு. அதை சாதிச்சுட்டு பதவியை தூக்கி போட்டுட்டு போனாலும் எங்களுக்கு ஒன்னும் வருத்தம் கிடையாது. நேருடைய டென்யூரை மோடி முறியடிக்கணும். 4வது முறை ஜெயித்துட்டு பதவியை அவரே சக்சஸரா நியமனம் பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல. 4வது முறையும் மோடிஜி ஃபார் PM 2029 அவர் தான் பிரதமராக வரணும். மோடி நேருக்கு சாதனை முறியடிக்கணும். முறியடிச்சுட்டு பதவியை தூக்கி போட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், அதே போல ஏன்னா அவரை முன்னிறுத்தலன்னா சோனியா கையில அதிகாரம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நான் ஒரு கொஞ்சம் எமோஷனலாட்டே சொல்றேன். அது எல்லாருக்கும் தெரியும், மோகன் பகவத்துக்கும் தெரியும், பிஜேபி என்டிஏல உள்ள அவ்வளவு எம்பிக்களுக்கும் தெரியும், RSSக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மைதான். இது ஒரு சின்ன ஒரு ஜோவியலா சொன்னதை, மோடியை மீன் பண்ணாத சொன்னதை வச்சு எதிரிகள் பெருசுபடுத்துறாங்க, ஊடகங்கள் பெருசுபடுத்துது, மோடிக்கு எதிரானவங்க பெருசுபடுத்துறாங்க, அவ்வளவுதான் சார். அதே போல மோடியையும் அமித்ஷாவையும் நாம பிரிச்சு பார்க்க முடியாது சார். அமித்ஷா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் நாம இங்க பொருத்தி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். அதாவது என்னுடைய அரசியல் ஓய்வுக்கு பிறகு நான் வேதம் படிக்க போறேன், உபநிஷம் படிக்க போறேன், இயற்கை விவசாயம் பண்ண போறேன்னு அமித்ஷா சொல்றாரு. அமித்ஷா இப்படி பேசுற ஆளே கிடையாது. இன்னைக்கு ஒரு எலெக்ஷன் முடிஞ்சுன்னா அடுத்த எலெக்ஷன் எங்க இருக்கோ அங்க வேலை பார்க்க போயிடுறாரு அமித்ஷாவே இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. நாம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பாஜக நேஷனல் பிரசிடென்ட் இதுல ஒரு கான்சென்சஸ் வரல. ஏன் இன்னைக்கு வரைக்கும் நேஷனல் பிரசிடென்ட் அவங்க போடல? மிகப்பெரிய ஒரு வெற்றியை 84க்கு பிறகு ஒரு தனி மெஜாரிட்டியை மோடி பெற்றுக் கொடுத்ததும் மோடி கையிலேயே அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. அவர் பிக் அண்ட் சூஸா பெரிய சாதனை படிச்ச அமித்ஷாவை போட்டார். ஆமா, அமித்ஷா ஃபர்ஸ்ட். ஆமா, அமித்ஷாவுக்கு பிறகு நட்டா பிஜேபிஎம்ல இருந்து வந்தவர், ஏபிவிபி அதுல இருந்து வந்தவர், அவரை போட்டாங்க. இப்ப நட்டா டென்யூர் முடிய போகுது. அடுத்த தலைவர் யாருங்கிறதுல ஒரு கான்சென்சஸ் வரல. இது உண்மை. இதை நான் மறைச்சு பேச விரும்பல. ஏன் வரல? RSS நாங்க போடுவோங்கிறாங்களா? RSS, பாஜக, PM, HM எல்லாமே சேர்ந்து கான்சென்சஸ் ஆட்டு போடுவாங்க. யார் சார் வர வாய்ப்பு இருக்கு? என்னோட சாய்ஸ் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் அர்ஜுன் ராம் மேக்மால் மாதிரி ஒரு ஷெட்யூல் காஸ்ட் லீடரை போடணுங்கிறது என்னோட ஒரு பார்வை. சரி, இப்போ கழிஞ்ச தடவை நான் பிரசிடென்ட் சாய்ஸ்ல ஒரு முஸ்லீம் கொடுத்தோம், ஆரிஃப் முகமது கானை தான் வச்சிருந்தோம். அடுத்தால தான் நம்ம ஒரு ட்ரைபலை சொன்னோம். அந்த நூபுர் சர்மா மேட்ரு, அந்த சில சிக்கல் வரும்போது ட்ரைபல் முர்மு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்க. என்னுடைய சாய்ஸ் நான் கட்சியின் நன்மை மோடியின் நன்மைன்னு பார்க்கும்போது அப்பர் காஸ்ட் ஓட்டு மெஜாரிட்டி இருக்குது, அப்பர் மென்டாலிட்டி ஓபிசி மெஜாரிட்டி இருக்கிறான். அந்த அப்பர் மென்டாலிட்டி இல்லாம டிப்ரெஸ் காஸ்டோட அவுட் போஸ்ட் உள்ள ஓபிசில ஓட்டு குறையுது. சரி, ட்ரைபல்ஸ் ஓட்டு குறையுது, மெஜாரிட்டி இருக்குது. அப்படியா? மோடிக்கு வருதா? ட்ரைபல்ஸ் மெஜாரிட்டி இருக்கு. ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு தான், SC ஓட்டு தான் மோடிக்கு வரல. அம்பேத்கர் ரைட் ஆர்ட்ஸ் அந்த இது இருக்கிறாப்புல. ஓகே, அப்போ சோ ஒரு
அர்ஜுன் ராம் மேக்வால் ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு ஷெட்யூல் காஸ்ட் லீடரை போட்டா அது 29க்கு அது பெரிய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட பார்வை. நான் என்னோட கருத்தை சொல்லிட்டேன். இன்னும் சொல்ல போனா அர்ஜுன் ராம் மேக்வால் எனக்கு ரொம்ப வேண்டியவர். எப்பவுமே என்னை பார்த்தாலே டாடி டாப்னு தான் கூப்பிடுவாரு. ரொம்ப ஒரு படித்தவர், பெரிய எஜுகேட்டட் மேன், எல்லா தகுதியும் உள்ளவர், பிஎம்முக்கும் ஹெச்எம்முக்கும் எல்லாத்துக்கும் கான்ஃபிடண்ட் ஆனவர். ஸோ அவருக்கு வந்து நேஷனல் பிரசிடென்ட் போஸ்ட் கொடுத்தா அது ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் மத்தியில் இப்போ மல்லிகார்ஜுன கார்கே ஈஸியா அசெட்டிவ் ஷெட்யூல் காஸ்ட் லீடர், கர்நாடகாவில் பேக்கிங் உள்ளவர், அவரோட பொம்மை டம்மி எல்லாம் கிடையாது. அவர் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறது, காங்கிரஸுக்கு இந்திய அளவில் ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் ஓட்டு கூடுது. அப்போ அர்ஜுன் ராம் மேக்வால் வந்தா கரெக்டா இருக்குங்கிறது என்னோட பார்வை. அதுல ஹட்டர் இருக்கிறாரு, பல பேர்கள் அங்க வருது, சவுகான போடணும்னு சொல்றாங்க, நிறைய பேர் ஒரு லேடியை போடணும்னு சொல்றாங்க. இப்படி பல இதுகள் வரும்போது என்னுடைய ஒரு பார்வையா என் சஜஷனா வந்து அர்ஜுன் ராம் மேக்வால் வந்து கரெக்டா இருப்பாரு, ஷெட்யூல் காஸ்ட் லீடர் ஃப்ரம் ராஜஸ்தான்ங்கிறது என்னோட பார்வை. எப்போதுமே தேர்தல் வெற்றி. குறிப்பாக வந்து இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்த என்ன எலெக்ஷன் அப்படின்னு தேர்தலை பத்தி மட்டுமே யோசிக்கக்கூடிய அமித்ஷா வந்து ஓய்வை பத்தி பேசியிருக்காரு. அப்படின்னா நெருப்பு இல்லாம போயாதுன்னு தானே அர்த்தம். நேஷனல் பிரசிடென்ட் யாருங்கள கான்சென்சஸ் வரலங்கிறத நான் ஓப்பனா சொல்றேன். நான் என்ன மூடி மறைச்சு பேசக்கூடியவனா? மோடிக்காக நிக்கிறேன், அப்புறம் நான் வேற உண்மையை சொல்றதுக்கு நான் எந்த இடத்துல தயங்குறேன்? சரி, தாளிங்க நாடு அர்த்தம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி டன் ஆணித்தரமா பேசக்கூடியவங்க நாம. சார் ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த மோகன் பகவத் வெர்சஸ் இந்த பிஜேபி சண்டையை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. மோடி இருக்கிற வரைக்கும் அவர் தான் பிரதமர். மோடி வந்து நிச்சயமாக நேருடைய சாதனையை முறியடிப்பாரு. நேருடைய சாதனையை முறியடிச்ச பிறகு தன்னுடைய வாரிசை யாரை வேணுமானாலும் நியமனம் பண்ணிட்டு மோடி போனா கூட எனக்கு சந்தோஷம். உங்களுடைய பார்வை ரொம்ப விரிவா வச்சிருக்கீங்க. பார்ப்போம் சார் 29 என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம், பேசுவோம், நிறைய பேசுவோம். நேரு தினம் குறித்து பேசியமைக்கு நன்றி ரவீந்திரன் சார். நன்றி.